திருவாசி மாற்றுரை வரதீஸ்வரர் ஆலயம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற 3 பெருமைகளை உடைய தலம். 2500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஆலயம். தலவிருஷம் வன்னி, அன்னமாம் பொய்கையும் சிலம்பாரும் தீர்த்தங்கள். வசிஷ்டர், அகத்தியர், துர்வாசர் தவம் செய்த தலம். திருஞான சம்பந்தர் சுந்தரரின் தேவார பாடல் பெற்ற 62வது சிவதலம். வயிற்றுவலி, நரம்பு தளர்ச்சி, சர்பத் தோஷம், வாத நோய் நீக்கும் தலம். குழந்தை இல்லாதோருக்கு குழந்தை அருளும் தலம். திருமண தடை நீக்கும் தலம். திருவாசி புராண கால பெயர் திருப்பாச்சிலாச்சிராமம். சிவாலயத்தின் எதிரே அடைக்கலம் காத்தார் கோயில் இருக்கிறது. அங்கே கருப்பண்ணசாமி, மதுரை வீரன் சாமி சன்னதிகள் உள்ளன. கொல்லிமழவன் இந்த பகுதியை ஆண்ட மன்னன். மன்னனின் மகளுக்கு தீராத நோய் என்னும் முயலகன் நோயால் அவதிப்பட்டார். தனது மகளை இறைவனிடம் திருவாசி கோயிலிலேயே விட்டுச் சென்றார் மன்னர். திருஞான சம்பந்தர் அந்த தலம் வந்தபோது கொல்லிமழவன் மகள் வியாதியால் படும் துயரறிந்தார். நடராஜ பெருமானிடம் வேண்டி பாடல்களை பாடினார். நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடினார். மன்னர் மகளின் வியாதியை முயலகனாக ஆக்கி அவனை அழித்து நாகத்தின் மீது ஆடினார். அவரது வியாதி போனது. இதன் அடிப்படையில் இந்த தலத்து நடராஜர் முயலகனுக்கு பதில் பாம்பின் மீது நடமாடுகிறார். சர்ப நடராஜராக ஆனார். இந்த தலத்திற்கு வந்த சுந்தரர் இறைவனை புகழ்ந்து பாடினார். தன்னோடு வரும் சீடர்களுக்கும் சிவ தொண்டர்களுக்கும் சிவபெருமானிடம் இருந்து பொன் பெற்று அவர்களின் பசியாற்றுவதை வாடிக்கையாக கொண்டு இருந்தார் சுந்தரர். இறைவனிடம் பொன் கேட்டார். இறைவன் பொன் தரவில்லை. கோபம் கொண்ட சுந்தரர் இங்கே சிவபெருமான் இருக்கிறாரா என பதிகம் பாடினார். சிவபெருமான் தோன்றி பொன்னை கொடுத்தார். சுந்தரர் சிவபெருமான் உண்மையான தங்கத்தை தந்து இருக்கிறாரா என எண்ணி அதனை சோதிக்க எண்ணினார். அப்போது அங்கே இருவர் வந்தனர். சுந்தரரை கண்டு தாங்கள் ஏன் தங்கத்தை உற்று நோக்கியபடி இருக்கிறீர்கள் என கேட்டனர். தங்கத்தின் தரத்தை குறைத்து கொடுத்து இருப்பாரோ என மனதில் சந்தேகம் வந்துள்ளது என்றார். தங்கத்தை வாங்கி கல்லில் உரைத்து காட்டி நல்ல தங்கம்தான் என கூறி இருவரும் மறைந்தனர். மறுபடி சுந்தரர் தாம் சிவபெருமானை இகழ்ந்து பாடவில்லை என புகழ்ந்து பாடினார். சிவபெருமான் சுந்தரருக்கு காட்சி தந்து நானும் மகாவிஷ்ணுவும் வந்தே தங்கத்தின் தரத்தை சொன்னோம் என்றார். இறைவனும் மாற்றுரை வரதீஸ்வரர் ஆனார். இறைவனின் ஆதிகால பெயர்கள் பிரம்மபுரீஸ்வரர், சமீவனேஸ்வரர். பார்வதி தாயார் இந்த ஊரில் கமலன் என்ற வணிகரின் மகளாக பாலாம்பிகையாக பிறந்து வளர்ந்தார். வன்னி மரத்தின் அடியில் இருந்து தவம் செய்து சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டார். தனி சன்னதியில் மேற்கு நோக்கி தாமரை மலரில் நின்றபடி அருள்கிறார். அர்த்தஜாம பூஜையின் போது முதலில் அம்பாளுக்கு பூஜைகள் முடிந்த பிறகு இறைவனுக்கு நடக்கிறது. கல் தூணின் நடுவே உருளை ஒன்றை செய்து அதை சுற்றும் விதமாக செய்து இருப்பது ஒரு அதிசயம். வைகாசியில் பிரம்மோற்சவம் 11 நாள் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. காலை 7:30 முதல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 7 மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும். திருச்சி முசிறி சாலையில் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருவாசி தலம். நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.